ரொம்ப பெரிய இம்பாக்ட் எப்போ ஏற்படும் தெரியுங்களா? 3 இடத்துக்கு அவர் போகும்போது ஏற்படும். ஒன்று, சென்னைக்குள்ள மத்திய பகுதியில் நீங்கள் வந்து அவர் நிற்கும் போது அன்றைக்கி சமைச்சு போயிடும். அன்றைக்கி உங்களால் மூச்சு கூட விட முடியாது. யாருக்காக? திமுகவுக்கு. இன்னொன்று, பரந்தூருக்கு அவர் போகும்பொழுது, அந்த இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது அன்றைக்கு தேசிய செய்தியாக மாறும். இன்னொன்று, வேங்கவேல் மலங்கலந்த அந்த இடத்துக்கு அவர் போகும்பொழுது ரொம்ப பெரிய இம்பேக்ட். கடைசியாக இன்னொரு இடம் இருக்குது எக்ஸ்ட்ரா, 2 முறை கள்ளச்சாராயம் மாதிரி நடந்த இடம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் போகும்பொழுது உங்களால் வந்து அவரை டச் பண்ணவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. பெட்டர் நீங்கள் வந்து விமர்சிக்காமல் அவரை தடை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னாக்கா ஸ்மூத்தாக போயிடும். இல்லை வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம், அதிகாரம் இருக்குன்னா ஓகே ஃபேஸ் இட், அவ்வளோதானே. நீங்கள் என்ன செய்ய முடியும்? அடிச்சிருவீங்களா? தம்பி அவர் வந்து நிற்கிறாருப்பா சிட்டிக்குள்ளே வந்து நின்றாரு, தேனாம்பேட்டில் வந்து நின்றாரு, முதலமைச்சர் வீட்டை விட்டு போக முடியாத ஒரு சூழல் மாதிரி தான் ஏற்படும். ஏன்னா திட்டமிட்டு செய்யறது கிடையாது. அவ்வளோ மக்கள் வந்து நிற்பான், ஊருக்குள்ள அசம்பிள் ஆகி நின்றுவானுங்க. காலேஜ் பசங்கள்லேருந்து எல்லா பசங்களும் நின்றுவாங்க. நீங்கள் நினைச்சாலும் வெளியில் போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா காவல்துறை வச்சு? இல்லை ஒரே இடத்துல கொத்த கைது பண்ணிடுவீங்களா? அது அரசுக்கு தான் அது கெட்ட பேராகவே மாறும். அடிச்சா என்ன நடக்கும்? அந்த இடத்துல அடிச்சோன்னே ஓடிடுவாங்களா? ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படும். நீங்கள் அடிச்சிங்கன்னா அவர் பாட்டுக்கு எனக்கு என்ன போய் உட்காந்துருவார் பீச்சில். அவர் ஓபிஎஸ் நினைக்காதீங்க, அவர் உட்காந்தா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. அல்லற சில்லறை ஆகி போயிடும். ஸோ ப்ளீஸ்